அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் மேச ராசியை சேர்ந்தவங்க அனைவரும் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அன்று கிரகங்களுடைய மாற்றங்கள் நடக்குது. இதனால் இந்த மேச ராசியை சேர்ந்தவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் நடக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் விரைவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் மேசராசிக்காரங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக இருக்கக்கூடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்தால் சேருங்க. ஸோ மறக்காமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த முருகனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம். மேசராசி அப்படிங்கிறது ராசி சக்கரத்தின் முதல் ராசியின் அடையாளம் மற்றும் தலைமை, நம்பிக்கை, ஆற்றல், ஆர்வம் மற்றும் உறுதிப்பாட்டை வழங்குது. மேசராசியின் முக்கிய பண்புகளில் ஒன்று மேசராசிக்காரர்கள் பணிகளிலும் சரி பல விஷயங்களிலும் சரி மிகவும் திறமையாக செய்வாங்க. இந்த ராசி நெருப்பின் உறுப்பு என்று கருதப்படுது. மேலும் மேசராசிக்காரர்கள் மனதளவில் மிகவும் சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமைத்துவம், திறன், நம்பிக்கை, நேர்மை, உற்சாகம். பலவீனமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உணர்ச்சி வசப்படுவாங்க, மனநிலையை அடிக்கடி மாற்றிகிட்டே இருப்பாங்க, முன்கோவம் அப்படிங்கிறதே இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேச ராசினர் எப்பொழுதுமே முதல் இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேசராசிக்காரங்களுக்கு மிகவும் நம்பிக்கையோடு இருப்பாங்க. மேசராசிக்காரர்களுக்கு இயற்கையில் மன கிளர்ச்சி உடையவங்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு பணியையும் மிக வேகமாக செய்ய விரும்புவாங்க. அதே மாதிரி செய்தும் காட்டுவாங்க. அவர்களின் முடிவெடுக்கும் செயல்முறை விரைவானது. ஆனால் அவங்க முடிவெடுக்கும் சக்தி இல்லாததை காண முடியும். அவங்க ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பாங்க, திறந்த மனத்துடையவர்களாக இருப்பாங்க. போட்டியாளர்கள் மற்றும் எப்பொழுதும் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலுமே சிறந்தவர்களாக இருக்க விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. நெருப்பு அடையாளமாக இருப்பதால் நீங்கள் ஆற்றல் மிக்கவங்க. உங்கள் மனதில் துணிச்சலோடு எதையும் செய்ய விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. சில நேரங்களில் நீங்கள் முக்கியமான விஷயங்களை கவனிக்காமல் கூட சில வேலைகளில் ஈடுபடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செயலிலுமே துடிப்பும் வேகமும் மிக்கவங்களாக இருப்பாங்க. எவரையும் எளிதில் நம்பி விடுவாங்க. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவங்க தப்பி தவறி துரோகம் இழைத்து விட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு அவர்களிடம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்களாம். மேசராசிக்காரர்களின் பலவீனம் என்று பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கோபம் தாங்க. இவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வரும். தவறை உணர்ந்து விட்டால் வயதில் சிறியவராக இருந்தாலுமே மன்னிப்பு கேட்கவே தயங்க மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு குணம் படைத்தவங்க தான் இந்த மேசராசி என்பர்கள். எதிலுமே தீர்க்கமாக முடிவெடுப்பாங்க. அப்படி முடிவெடுத்து விட்டாங்க அப்படின்னா யார் சொன்னாலுமே அந்த முடிவை மாற்றிக்கவே மாட்டாங்க. அதன் விளைவுகளை பற்றியும் கவலைப்படவே மாட்டாங்க. ஆனால் இவங்க எடுக்கும் முடிவு ஒவ்வொன்றுமே சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் 28 வயசுக்கு மேலே படிப்படியாக முன்னுக்கு வந்துடுவாங்க. இவர்களின் மத்திய வயதுக்கு மேலே, அதாவது 45 வயதுக்கு மேலே பெரும் சாதனைகளை இவங்க கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் முன்கோபம் தான் இவங்களது பலவீனம். ஆனாலுமே இவர்களின் கோபத்தில் உள்ள நியாயத்தை இவர்களோடு இருப்பவங்க புரிந்து கொண்டு மீண்டும் நல்ல விதமாக பழகுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மேசராசிக்காரர்களின் இன்னொரு முக்கியமான குணாதிசயம் இவங்க தேனீ பையை போல் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பாங்க. 1 மணி நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு நீங்கள் ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா எதுவுமே செய்யாமல் கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னாவே போதும், அதே அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி
முழுமையாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மேசராசினியர்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்கன்னா, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க. மேச ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்குது. அது என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் வரை நட்சத்திரம் இருக்குது. மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த காலகட்டத்தில் இருப்பதால் நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும். அதாவது வருமானம் போதிய அளவுக்கு இருப்பதால் பண பற்றாக்குறை எதுவுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வராது. செவ்வாயின் நிலையினால் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் இணைந்திருப்பதால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடுங்க. மேலும் மருத்துவ சிகிச்சையினால் குணம் ஏற்படும். குரு, சுக்கிரன் ஆகிய இருவருமே சுப பலம் பெறும் நிகழ்வதால் திருமண முயற்சிக்கு ஏற்ற மாதமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் கன்னி ராசியில் நிலை கொண்ட கேது பழைய கடன் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதியை பெற வழிவகுத்து கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க போகுது. குடும்பத்தில் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து மனதில் நிம்மதி அப்படிங்கிறது குடிகொள்ளும். அது மட்டும் இல்லாமல் ஜீவனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அவரது ஆட்சி வீடான கும்பராசியில் வளம் பெற்று வளம் வருவதால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக சூழ்நிலை உற்சாக தரக்கூடிய வகையில் இருக்கும். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டுவாங்க. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. தற்போது நடைபெறும் தசா புத்தி அனுகூலமாக இருப்பதால் சிறு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வழி அப்படிங்கிறது உங்களுக்கு பிறக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பல மாதங்களாக தற்காலிக பணியிலேயே மன வருத்தத்தோடு இருந்து வந்த மேசராசினருக்கு பணி நிரந்தரமாகும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வர்த்தகம் சம்பந்தப்பட்ட சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்காங்க. மேலும் இந்த மாதம் முழுவதுமே உற்பத்தியை சிறிது அதிகரிப்பீங்க. சக கூட்டாளிகளும் வங்கி போன்ற நிதி நிறுவனங்களில் ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய முதலீடுகளில் அளவோடு இறங்குங்க. ஒரு சிலர் உற்பத்தியை நவீனமாக்குவாங்க. மேலும் வெளிநாடு சென்று சாத்திய கூறுகள் இருப்பதால் கிரக நிலைகள் குறிப்பிடத்தக்க விஷயங்களை நிகழ்த்தி கொடுக்கும். புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற மாதமாகவும் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பெருமை பெற்ற சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கும் நிலையில் இருப்பதால் நிறைய விதமான மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை தேடி நிறைய வாய்ப்புகளும் வருமானங்களும் கிடைக்கும். மக்களிடையே புகழ் ஓங்கும். வாழ்க்கை வசதிகளும் புதிய வாகன வசதிகளும் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பதால் திருக்கோவில்களில் பணியாற்றும் கலைஞர்களுக்கு சலுகைகள் அப்படிங்கிறது உயரக்கூடுங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மற்றும் சனி பகவான் ஆகிய மூவருக்கும் அரசியல் துறையில் ஆதிக்கம் உள்ளது. இதனால் உங்களுக்கு நிறைய விதமான விஷயம் நடக்க போகுது. அதாவது இம்மூவரும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் நல்ல எதிர்காலத்திற்கு அஸ்திவாரம் போடப்படுங்க. உங்கள் கட்சியில் தசா புத்திகள் அனுகூலமாக இருப்பின் அரசாங்க பதவி ஒன்று கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அமைஞ்சிருக்கு. விரயஸ்தானத்தில் சூரியன் ராகு நிலை கொண்டிருப்பதால் உங்கள் மீது வழக்குகள் இருப்பின் அது சாதகமான தீர்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். பாடங்களில் மன ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க. உயர்கல்விக்கு உங்கள் விருப்பம் போல் இடம் கிடைக்கும். தசா புத்திகள் அனுகூலமாக இருப்பதால் உயர்கல்விகளுக்கு பண உதவிகள் எளிதில் கிடைக்கும். நேர்முக தேர்வுகளில் சரியான விடையளித்து நல்ல வேலையும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதே போல் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலை மாலை 2 வேளைகளிலுமே ஸ்ரீ கந்தர் சஷ்டி கவசம் சொல்லி வாருங்க. கைமேல் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அனுகூலமான தினங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1, 4, 9, 12, 16, 19, 24, 26, 30. சந்திராஷ்டம தினங்கள் 5ஆம் தேதி நட்பகல் முதல் 7ஆம் தேதி இரவு வரை உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்து கவனமாயிருங்க.
என்ன நண்பர்களே, இந்த பதிவில் மேசராசியை சேர்ந்தவங்க எப்படிப்பட்டவங்க, மேலும் கிரகங்களின் அமைப்பின்படி உங்களுக்கு 7ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள் நடக்க போகுதுங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலிமா பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வீடியோக்கள், அதாவது பதிவுகள் அனைத்துமே மேசராசிக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.